ஜோதிடத்தில் சனி ரொம்ப முக்கியம் சார். சனியை வந்து தொழில் காரகன், ஆயுள் காரகன்னு சொல்கிறான். ஒருத்தனுக்கு ஆயுள் இருக்கிறதுக்கு சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒருத்தனுக்கு தொழில் ஒழுங்காக அமைகிறதுக்கு சனி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி. இந்த சனிக்கு பயப்படாதவங்க 2 பேர் இருக்காங்க. யாரு? ஆஞ்சநேயர் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்று போய் நாளை வான்னு எழுதி வச்சுட்டு போனான்னு ஒரு கர்ண பரம்பரை கதையே இருக்கு. அப்போ ஒரு 7.5 சனி நடக்கக்கூடிய காலம், சனி தசை நடக்கக்கூடிய காலம், அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலங்களில் நம்ம சனீஸ்வரன் கோயிலுக்கே நேரடியாக போக முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளையாரை கும்பிட்டாலே போதும். சரிங்க சார். இப்போ வேலையில சக்சஸ் ஆகிறது, கரியர் சக்சஸ் அப்படிங்கிறது தொழில் காரகனை ஸ்ட்ராங் பண்ணணும். யாரு? சனியை. இதுக்கு என்ன பண்றது? நம்ம ஒன்றும் காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங் எல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் வேண்டலாம் இல்லையா? இறைவனை வழிபடுவதன் மூலமா அதை வந்து வலுவை கூட்டலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதனால முதல் பாயிண்ட் டைமிங் சென்ஸ் சார். நீங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் 90% உங்களுடைய சக்சஸ் ரேட்டை ரைஸ் ஆகும். நாட் இன் 100%. அப்புறம் விதின்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் 90% ஆஃப் சக்ஸஸ் ரேட்டுங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்டில். அப்போ முதல்ல வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்தாலே சனி ஈஸ்வரனை ஜெயிச்சுக்கிட்டு வரலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா பிள்ளையாரை பிடிக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க பிள்ளையார் முழு முதற் கடவுள், முதல்ல பிள்ளையாரை கும்பிடுங்கம்பாங்க. அதுக்காகத்தையும் சொல்கிறது. அப்போ பிள்ளையார் வேண்டுதல் அப்படிங்கிறதும் அதில் சக்ஸஸ் கொடுக்கும். இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், கெரியரில் நிச்சயமாக எந்திரிச்சு நிற்பீங்க சார்.